Hi friends, welcome back to my channel Green Chilli. இன்னைக்கு இந்த 12 கட் பேங்கிள்ஸ் தான் ரேப் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, இது ரொம்ப வளையுது. நான் ஏற்கனவே இந்த 12 கட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சேம் குவாலிட்டி. அது இந்தளவுக்கான மோசமாக இருக்காது. அது நான் அதில் ரேப் பண்ண வளையல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. ஒன்றோட ஒன்று வேறு ஒட்டிட்டு. இதுக்கு வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 30 சென்டிமீட்டர் அளவில். இதில் அநேகமாக 2 வளையல் ரேப் பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 வளையல் வரும், தாராளமாக வரும். ஸோ நான் 2 வளையல் மட்டும்தான் இந்த கலரில் ரேப் பண்ணுறேன். இது ஒட்டி கொஞ்சம் நேரம் காயட்டும். இது வந்து 12 கட் பேங்கிள்ஸ், 12 பேங்கிள்ஸ் இருக்கும். இது சைஸ் வந்து ஒரு 2 mm தான் வரும். இது வந்து 6 கட் பேங்கிள்ஸ். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இதை 3 mmனு சொல்கிறாங்க, இதை 4 mmனு சொல்கிறாங்க. இன்னும் அந்த குழப்பம் தீரவே இல்லை. இது வந்து 6 கட் பேங்கிள்ஸ். இது ஒரு பாக்ஸில் 72 பேங்கிள்ஸ் வரும். இந்த 12 கட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 12 செட்டு வரும். 12 × 12 டசன்ஸ் வரும். இது ஸோ 72 144 பேங்கிள்ஸ் வரும். இது ஒரு பாக்ஸில். இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ். 4 கட் பேங்கிள்ஸ் வந்து ஒரு கலர்லேயும் 4 வளையல் இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸில் 48 பேங்கிள்ஸ் இருக்கும். இது 2 கட்டு ஒரு பாக்ஸில் 24 பேங்கிள்ஸ் இருக்கும். 12 செட்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே 12 செட்ஸ் இருக்கும். இதுலேயும் 12 செட் இருக்கும், இதுலேயும் 12 செட் இருக்கும், இதுலேயும் 12 செட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது 20 mm. இதான் 1 கட் பேங்கிள். இதுக்கும் நடுவில் இது வந்து 10 mm, இது 20 mm இல்லையா? இதுக்கு நடுவில் 15 mm ஒன்று இருக்குது. அதை ரொம்ப ரேராக தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 15 mm. அதுலேயும் 12 பேங்கிள்ஸ் இருக்கும். அது வந்து பாக்ஸோட அளவே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இது வந்து 20 mm 1 கட் பேங்கிள்ஸ். இது வந்து 24, 26, 28, 210, 212 இந்த சைஸ் எல்லாமே கிடைக்குது. இன்னொரு கலர் த்ரெட்டு, அந்த கலர் நான் ரேப் பண்ணிட்டேன். இது வந்து 2 வளையல் வந்துருச்சு. இது இன்னொரு கலர். இதுலேயும் ஒரு பேங்கிள் ரேப் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் இன்னொன்று. இந்த 12 கட் பேங்கிள்ஸில் மோஸ்ட்லி இந்த நைலான் குவாலிட்டி தான் கிடைக்கும். இந்த குவாலிட்டி வந்து கிடைக்காது. இது ரொம்ப ரேரு. இது வரைக்கும் இது நான் வாங்கினதே இல்லை. இது 12 கட் பேங்கிள்ஸில் நான் பார்த்ததே இல்லை. இந்த குவாலிட்டி தான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் முன்னாடி வந்தது இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதே குவாலிட்டி. இப்போ இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வந்திருக்கு. இது நான் வாங்கலை. எனக்கு ரேப்பிங் ஆர்டருக்கு ஒருத்தவங்க பேங்கிள்ஸ் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இந்த 12 கட் பேங்கிள்ஸ் நான் சொன்னேன், என்கிட்ட 2 அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க. 2 எனக்கு தேவைப்பட்டது. அதனால எனக்கு ஒரு 2 செட்டு இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவங்க இந்த குவாலிட்டி அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி வாங்கினது ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ரேப் பண்ணாலே இது வந்து உடஞ்சிடும். அந்தளவுக்கு தான் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க கிடச்சா. இல்லை எனக்கு 12 கட் தான் வேணும், 2 mm தான் வேணும்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பேங்கிள்ஸ் மட்டும் விற்கிற ஷாப்பில் வேணால் கிடைக்கும். இது நான் ஏன்னா ஹோல்சேல் ஷாப்பில் ஒரே ஒரு முறை ரொம்ப தேடி அலைஞ்சி ஒரு கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ இது அவங்களே அனுப்புனதுனால எனக்கு இதோட விலை என்னன்னு தெரியல. இந்த பிங்க் கலர்லேயே நான் 4 கலராக ரேப் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 ஷேட் பேபி பிங்க், 2 ஷேடு. இது வந்து 5N GB பிராண்ட். இதுவும் 5N டபுள் பெல். இதுக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது நல்லா டார்க்காக இருக்குது. இது நான் டிசைன் பண்ண போகிறதில்ல. இதில் வேறு ஒரு பேங்கிள்ஸ் சென்டர்லேயும் பார்டர்லேயும் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் 20 சைஸ் தான், இதுவும் 20 சைஸ் தான். எப்போவுமே மெட்டல் பேங்கிள்க்கும் பிளாஸ்டிக் பேங்கிள்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் சைஸு. மெட்டலை விட பிளாஸ்டிக் பேங்கிள் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். இதே நைலான் பேங்கிள்ஸில் 12 கட் பேங்கிள்ஸில் இதுமாதிரி நான் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேங்கிள்ஸில் ரேப் பண்ணி டிசைன் பண்ணது தான். இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இது த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக போட்டு ரேப் பண்ணும். ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கு இந்த 12 கட் பேங்கிள்ஸ்க்கும் 6 கட் பேங்கிள்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இது 12 கட் பேங்கிள்ஸில் ரேப் பண்ணி டிசைன் பண்ணது தான். இது வந்து த்ரெட்டு கொஞ்சம் திக்காக போட்டு நாங்கள் ரேப் பண்ணோம். இது வந்து நார்மல். இதுக்கும் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இது இந்த மாதிரி ரொம்ப வளையாது. இது பாருங்கள் கொஞ்சம் தான் இவ்வளோ தான் வளைக்க முடியுது. இதை ரொம்ப வளைக்கலாம், இவ்வளோ தூரம் வளைக்கலாம். இதுக்கு மேலே வச்சு அது உடஞ்சிரும். இதெல்லாம் வளையல் மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. 12 கட் பேங்கிள்ஸ் உங்களுக்கும் வேணும்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.